This next story is about one of the most frightening and tragic displays of the Earth's power we have ever seen. December 26, 2004. Koh Lanta Island, Thailand. It's the morning after Christmas, and Cleo Ivanov and her family are excited to spend another beautiful day on the beach. Cleo's father brings his camera, but when they get there, the tide is eerily low, revealing moss-covered rocks usually found deep beneath the water. A fishing boat is tossed around like a toy. Cleo and her family grab their belongings and retreat. But the waves won't stop. They are now crashing through the vacation resort. About 40 miles away on the island of Phuket, a man is filming from his balcony, and it appears things are only getting worse. That wave is a good 15, 20 feet tall. Easy. Get in. After the tsunami pummels 14 different countries, including Indonesia, India, and Sri Lanka, all of whom experienced death and devastation unlike anything they ever had before. There was no warning given. People were not able to evacuate. Up until this moment, people didn't really understand how bad a tsunami could get. In more than a century, no such precautions had been put in place. They didn't have any sensors or any warnings that this had happened. That just compelled to make this a very bad situation. The takeaway? Blame this on a massive undersea earthquake and lack of early warning systems. That has been addressed. நீங்கள் பார்த்த இந்த வீடியோ பெரிய ஒரு பேரழிவை உண்டாக்கிய இயற்கை சீற்றம் என்பது எல்லாரும் அறிந்ததான். கிட்டத்தட்ட 2,28,000 பேர் இந்த சுனாமியினால் கொல்லப்பட்டார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த மாதிரி ஏற்கனவே ஒரு வார்னிங் நியூஸ், வார்னிங் மெசேஜ் போயிருந்தாலோ, ஒரு சரியான வார்னிங் சிஸ்டம் இருந்தாலோ இவ்வளோ உயிர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டாது. இந்த வார்னிங் இல்லாததுனால தான் இவ்வளோ உயிர்கள் மடிந்து போயின. இந்த பேரழிவை உண்டாக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள், பல அழிவுகள் இந்த உலகம் முழுவதும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. பல போர்கள் நடந்து கொண்டு பல பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். பல தொற்று நோய்கள் மூலமாக பலர் இறக்கிறார்கள். இயற்கையாகவும் பலர் இறந்து கொண்டு வருகிறார்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த புள்ளி விவரம், உலகத்தில் ஒரு நாளைக்கு 1,50,000 பேர் இறக்கிறார்கள். ஒரு மணி நேரத்துக்கு 72,000 பேர், ஒரு நிமிடத்திற்கு 120 பேர், ஒரு நொடிக்கு 2 பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இறப்பு, மரணம் மனித குலத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று. உங்களாலும் என்னாலும் தவிர்க்க முடியாத ஒன்று. நம் எல்லோருக்கும் நடைபெறப் போகின்ற ஒன்று தான் இந்த மரணம். மரணம் ஏற்பட்டாலும் அதற்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கு அழிவில் என்பதை எல்லாருமே நம்புகின்றோம். நித்தியத்துக்கும் வாழக்கூடியது அந்த ஆத்மா. ஒன்று கடவுளிடம் நித்திய வாழ்வில் அந்த ஆத்மா சென்று வாழும், அல்லாவிட்டால் அந்த ஆத்மா நித்திய அழிவுக்கு, நித்திய மரணத்தில் சென்றுவிடும். எப்படி இந்த சுனாமியில் இவ்வளவு பேர் இறக்கிறதுக்கு காரணம் ஒரு சரியான வார்னிங் சிஸ்டம் இல்லாததுனால தான் இவ்வளவு பேர் இறக்கும் பொழுது பலர் என்று மரணம் அடைந்தாலும் நித்திய மரணத்திற்கு செலமளிப்பதற்கான ஒரு எச்சரிக்கை செய்தி நமது கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have the warning message. நம்மிடம் நல்ல செய்தியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டால், ரோமர் 1:20 படிக்கும் பொழுது பவுல் சொல்கிறார், காணாத கடவுளுடைய இயல்பு, அவருடைய வல்லமையை கடவுள் படைத்த இயற்கையிலே பார்க்கும் பொழுது
யாருமே கடவுள் இல்லை என்றோ அல்லது எங்களுக்கு உண்மை தெரியாது என்றோ யாருமே சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்று சொல்கின்றார். இருந்தாலும் ஒரு கற்பனைக்காக இறந்து நித்திய மரணத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் நம் காதுகளிலே ஒலிப்பது போல, ஐயோ எனக்கு ஏன் சொல்லவில்லை, அலாஸ் why was I not told என்று அந்த அழுக்குரல் நாம் கேட்க நேர்ந்தால், இது ஒரு கற்பனையான விஷயம் என்று சொன்னால் கூட ஒரு வகையில் வேறொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது இதை நம்ம நிஜமாக கூட எடுத்துக்கொள்ள முடியும். இது எப்படி சொல்கின்றேன்? ரோமர் 10:13-14 ஏனெனில் கர்த்தரின் பெயரை சொல்லி கூப்பிடுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் நாங்கள் விசுவசிக்காத ஒருவரை நோக்கி அவர்கள் எப்படி கூப்பிடுவார்கள்? நாங்கள் கேள்விப்படாத ஒருவர் மேல் அவர்கள் எப்படி விசுவாசம் வைப்பார்கள்? தாங்கள் கேள்விப்படாத ஒருவர் மேல் அவர்கள் எப்படி விசுவாசம் வைப்பார்கள்? ஆக சொல்லப்பட வேண்டும், நற்செய்தி சொல்லப்பட வேண்டும். ஒரு சபை எதற்காக இருக்கிறது? சபையோட கடமை என்ன? சபையோட பணிகள் என்ன? சபையோட நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு நம்ம இப்படி பதில் சொல்லலாம். சபை என்பது விசுவாசிகள் அடங்கிய ஒரு குழு. அதிலே அவர்கள் கடவுளை ஆராதித்து மகிமை செலுத்த கூடுகிறார்கள் என்று சொல்லலாம். சரியான ஒரு விடைதான். ஆனாலும் சபை என்பது அந்த நோக்கத்தோடு நிறைவு பெறுவது கிடையாது. சபையோட நோக்கம் இறுதி நோக்கம் கிடையாது. கிறிஸ்துவ என்பதுதான் இந்த உலகத்தை மாற்றுவதற்கான வலிமையும் சக்தியும் உண்மையும் தன்னிடத்திலே கொண்டுள்ளது. உதாரணத்திற்கு 2ஆம் நூற்றாண்டில் நடந்த சில நிகழ்ச்சிகளை, சில சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும் பொழுது இது எவ்வளவு உண்மை என்பதையும் கண்டுபிடிக்க முடியும். 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விசுவாசிகள் அந்த நேரத்தில் இயேசுவை பார்த்து, இயேசுவை அறிந்து, இயேசுவுடன் பழகி உயிர்த்த இயேசுவை கண்ட அந்த விசுவாசிகள் இறந்து போன நிலையில் அவர்கள் இருந்தார்கள். முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்த கடிதங்களும் அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த விசுவாசிகள் சாட்சியம்தான் அவர்களுக்கு எஞ்சியிருந்த விஷயங்கள். மிக முக்கியமாக கிபி 165வது வருஷம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடிவடைந்து 100 ஆண்டுகள் ஆன பிறகு ஆண்டோனைன் பிளேக் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொள்ளை நோய் ரோமானிய பேரரசு முழுவதுமாக பரவியது. இந்த கொள்ளை நோய் 1 வருடம் 2 வருடம் இல்லை, 15 வருடங்கள் இந்த கொள்ளை நோய் ரோமானிய பேரரசை தாக்கியது. கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் இந்த கொள்ளை நோயால் கொல்லப்பட்டார்கள். ரோமானிய கலாச்சாரத்தையே அசைக்க வைத்தது தான் இந்த கொள்ளை நோய். அந்த நேரத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இந்த கொள்ளை நோயை பற்றிய பயம் ஒவ்வொரு நிமிடம் இருந்தாலும், மிக முக்கியமாக கிறிஸ்தவர்கள் வதை செய்யப்பட்ட காலம் அது. கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட காலம் அது. கிறிஸ்டியன்ஸ் were persecuted. கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்ட காலம் அது. ஆனாலும் அந்த சூழ்நிலையில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அப்பொழுது இருந்த அலெக்சாண்ட்ரியா பிஷப் தன்னுடைய குறிப்பில் இப்படி எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த கடினமான ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் கூட கிறிஸ்தவர்களால் சிறப்பாக சமாளிக்க முடிந்தது என்று எழுதியிருக்கிறார். கிறிஸ்தவர்களால் சிறப்பாக சமாளிக்க முடிந்தது என்று எழுதியிருக்கின்றார். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பில் நம்பிக்கை வைத்தார்கள், கிறிஸ்தவர்கள் நித்தியத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், கிறிஸ்தவர்கள் மறு உலக வாழ்வில் நம்பிக்கை வைத்தார்கள், கிறிஸ்தவர்கள் இந்த வாழ்கின்ற உலகம் அவர்களது வீடு அல்ல என்று நினைத்தார்கள். ஒரு நிரந்தரமான வீடு தங்கள் காத்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கை வைத்து வாழ்ந்ததால் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்தின் மேல் உள்ள நம்பிக்கையினாலும் மிக முக்கியமாக கிறிஸ்தவர்கள் கொடுத்த கட்டளை, தி கிரேட் கமிஷன், மாபெரும் உத்தரவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தியதால் இந்த கடினமான இந்த ஒரு கொடுமையான சூழ்நிலை கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் செழித்து வளர்ந்ததாக சரித்திரம் சொல்கின்றது.
அந்த 2ஆம் நூற்றாண்டு மட்டும் கிடையாது, இன்றைக்கு வரைக்கும் எல்லா நூற்றாண்டுகளும் கிறிஸ்துவம் தழைத்து செழித்து வருவதற்கான முக்கியமான காரணம் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட அந்த கிரேட் கமிஷன், மாபெரும் ஆணை, மாபெரும் உத்தரவு, மாபெரும் கட்டளை தான் கிறிஸ்துவத்தை இந்த அளவுக்கு இயக்கிக் கொண்டு வருகின்றது. நாம் கிறிஸ்துவை நேசிப்பதாலும் கிறிஸ்து நம்மிடம் கேட்டதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தால் தான் இந்த சபையில் நாம் கூடியிருக்கின்றோம். நமக்கென்று, நமது சபைக்கென்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 28:18-20 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்கின்றார். இந்த வசனங்கள் நம்ம ஜான் 3:16 மாதிரி, யோவான் 3:16 மாதிரி அடிக்கடி கேட்ட வசனங்கள், மனப்பாடம் கூட பண்ணியிருக்க வசனங்கள் நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் இந்த வசனங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த, முக்கியம் வாய்ந்த வசனங்கள். இன்றைக்கு நம்ம தியானத்திற்காக இந்த எல்லா வசனங்களும் எடுத்துக்கொள்ள போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம் இயேசு சொல்கிறார் இல்லைங்களா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வசனத்தை மட்டும் நம்ம தியானம் பண்ணி இன்றைக்கி பார்க்க போகின்றோம். இயேசு இந்த ஆணையை, இந்த உத்தரவை பிறப்பித்த பொழுது இயேசுவுடன் கூடியிருந்தவர்கள் 11 சீடர்கள் தான். யூதாஸ் தன் உயிரை மாய்த்து கொண்டதாக நம்ம வேதத்தில் படிக்கின்றோம். இந்த 11 சீடர்கள் சில வாரங்கள் கழித்து 120 பேராக மாறுறாங்க. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு பிரசங்கம் பண்ண அந்த அற்புதமான பிரசங்கத்தினால 3000 பேர் சபைகள் சேர்றாங்க. வேத பக்கத்தை திரும்பி படிச்சுட்டு வந்தோம்னா லூக்கா 5000 பேர் சேர்ந்தார்கள் என்று சொல்கின்றார். யூதர்களாலும் ரோமானிய பேரரசாலும் பலவிதமான தாக்குதலுக்கு உள்ளானாலும் கிறிஸ்துவம் வளர்ந்து கொண்டு வந்தது. அப்போஸ்தல நடவடிக்கை முடிவில் பார்த்தா கிறிஸ்தவ உலகம் முழுவதும் பரவியதாக அது எழுதப்பட்டிருக்கின்றது. இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய கூற்று, ஒரு மிகப்பெரிய பிரகடனம். ஏன்? இயேசுதான் பிரபஞ்சம் அனைத்தையும் தனது உள்ளங்கையிலே வைத்திருக்கின்றார். அனைத்து சக்திகளும், அணுவார்ந்தாலும் அணுத்துகள் எல்லாவற்றையும் தனது உள்ளங்கையில் வைத்திருக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லாவற்றிலும் அதிகாரம் கொண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் அதிகாரம் முற்றிலும் விடைவிடாத அதிகாரம். அது நிலத்தில் இருக்க உயிரினங்கள், வானத்தில் இருக்க உயிரினங்கள், கடலில் இருக்க உயிரினங்கள் அனைத்து மேலும் அதிகாரம் கொண்டவர். எல்லாவற்றிலும், எல்லாவற்றின் மேலும், எல்லாவற்றிற்காகவும், அதாவது ஏஞ்சல்ஸ், ஆர்க்கேஞ்சல்ஸ், செரிபும், செராஃபிம், 24 மூப்பர், இவர்கள் அனைவரும் மேலும் அதிகாரம் கொண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மிக முக்கியமாக அந்தகார சக்திகள் என்று சொல்லப்படுகின்ற சாத்தானுடைய சேனைகளின் மேலும் அதிகாரம் கொண்டவர் இயேசு கிறிஸ்து. சாத்தானை வென்றார் இயேசு கிறிஸ்து. டெட்டலஸ்டாய், முடிந்தது என்று சொல்ல கூடிய அதிகாரம் படைத்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கடவுளுக்கு மீட்கும் விலையாக தன்னையே பரிகார வழியாக கொடுத்து கடவுளுடைய அந்த டிவைன் ஜஸ்டிஸ், ஒரு தேவ நீதியை பூர்த்தி செய்யக்கூடிய வல்லமை படைத்த, அதிகாரம் படைத்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் நமது இடத்திலும் நமக்காகவும் பரிகார பலியாகி உங்களுடைய பாவங்களுக்காக, உலக பாவங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்து சாத்தானையும் பாவத்தையும் பாதாளத்தையும் வென்று அதிகாரம் படைத்திருந்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்தான் மனுஷகுமாரனும் தேவகுமாரனும். குரியாஸ் என்று கிரேக்க மொழியில் சொல்லப்படுகின்ற த லார்ட், இயேசுதான் கர்த்தர், இயேசுதான் யாவே. ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு இயேசுவே ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய காலம் வரும்பொழுது இயேசு யார் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும், எப்பேற்பட்ட அதிகாரம் படைத்தவர் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று வேதத்தில் நம்ம படிக்கின்றோம். இயேசு விரும்பாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. இயேசுவோட உலகளாவிய இறையாண்மை, இந்த வேர்ல்டு வைட் சாவரின் பவர், உலகளாவிய அரசாகக்கூடிய தன்மை அவரை தவிர யாருக்குமே இந்த உலகத்தில் கொடுக்கப்படவில்லை. இப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். நம்மளுடைய பலத்தினாலேயோ, நம்மளுடைய சிந்தனையினாலேயோ, நம்மளுடைய ஞானத்தினாலேயோ, நம்மளுடைய அறிவினாலேயோ
இந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த கட்டளையை, இந்த கிரேட் கமிஷன், அந்த மாபெரும் உத்தரவை, இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து மற்றவர்கள் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகின்றது, உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே ஆவியிலே மரித்து பிறந்திருக்கிறார்கள் வேதம் சொல்கின்றது. ஆவியின் கண்கள் திறக்கப்படாமல் இருக்கும் பொழுது நம்ம போய் நம்ம வலிமையிலே நற்செய்தியை சொல்லும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் இதயத்திலே அது சென்று தாக்கத்தை உண்டு பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட இயேசுவின் மேல உள்ள அன்பினாலும் அந்த அதிகாரத்தை நம்ம விசுவசித்து நம்பி அவருடைய நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, என்னுடைய பலத்தால் அல்ல, கிறிஸ்துவோடைய அந்த அதிகாரத்தினால், அந்த பலத்தினால், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெரிய பலத்தினால அவரை விசுவசித்து அவரை நம்பி நான் சொல்லும் பொழுது நற்செய்தி ஏற்றுக்கொண்டவர்களுடைய ஆன்மாக்களை நாம் கிறிஸ்துவின் பொறுப்பில் விட்டுவிடுகின்றோம். அவர் பார்த்துக் கொள்வார். ஆம், சகல அதிகாரமும் அவரிடம் உள்ளது. அவர் விரும்பாமல் ஒரு ரட்சிப்பு கூட நடக்காது. நீங்கள் நற்செய்தி சொல்ல தயாரா? இயேசு உங்களிடம் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அது. ஐயோ, எனக்கு ஏன் சொல்லவில்லை, அலாஸ் why was I not told என்ற அந்த அழுக்குரல் உங்கள் காதில் ஒலிக்கவில்லையா? நித்திய தண்டனையிலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய அந்த மாபெரும் நற்செய்தி, அந்த அந்த எச்சரிக்கை செய்தி உங்கள் கையில் இருக்கின்றது. முதல்ல இந்த நற்செய்தியை சொல்லக்கூடிய அவசரம் யாருக்கு வரும் என்று பார்க்க போகின்றோம். கடவுள் மீதான அன்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக நற்செய்தி சொல்லக்கூடிய வேண்டிய அந்த முக்கியமான காரியத்தை குறித்து அவசரம் காட்டுவார்கள், அவசியத்தை புரிந்து கொள்வார்கள். கடவுள் மீது வைத்திருக்கின்ற அன்புதான் உங்களை நற்செய்தி சொல்வதற்கான உந்துதலை தர வேண்டும். கிருபையினால் கிடைத்த அன்பு என்னை நற்செய்தி சொல்ல தூண்ட வேண்டும். கடவுளை இதய துடிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? 2 பேதுரு 3:9 படித்தோம்னா படிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளாரிக்கிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பக்கூடிய தேவன் தான் இந்த தேவன். அதான் அவருடைய இதய துடிப்பு. கடவுளை அன்பு செய்கிறேன் என்றால் கடவுளுடைய இதய துடிப்பின் மேல் நான் மிகவும் அக்கறை உள்ளவனாக நான் நற்செய்தியை சொல்லுவேன். முதல் கடவுள் மேல் அன்பு. 2வது மற்றவர்கள் மீது அன்பு, லவ் ஃபார் அதர்ஸ். மற்றவர்களுடைய தேவைகளையும் மற்றவருடைய போராட்டங்களையும் நம்ம கண்களால் பார்க்கும் பொழுது இதயத்தில் ஏற்படுகின்ற இரக்கமானது, ஐயோ இந்த நற்செய்தி அவர்கள் சொல்ல வேண்டுமே என்ற ஆவலை நம்ம தூண்ட வேண்டும். பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே எதுக்காக வாழ்கின்றோம், என்ன அர்த்தம், எந்த நோக்கம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் கிறிஸ்து மூலமாக கிடைக்கின்ற அன்பு, சமாதானம் தான் நமது வாழ்க்கையின் நோக்கங்களையும் அர்த்தங்களையும் நிறைவு செய்ய முடியும் என்பதை சொல்லும் பொழுது நாம் மற்றொரு மேல் உள்ள அன்பை நாம் தெளிவாக காட்டுகின்றோம். 3வது கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துதல், டிஸ்பிளேயிங் காட்ஸ் க்ளோரி. நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது கடவுளின் அன்பின் ஆழத்தையும் வல்லமையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள நம்ம செய்யும் பொழுது கடவுளின் மகிமையை நாம் வெளிப்படுத்துகின்றோம். கடவுளின் நற்செய்தி அவரது குணாதிசயங்களை மட்டுமல்லாமல் அவருடைய வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு எவ்வளவு வலிமையானது என்பதை நாம் சொல்லும் பொழுது கடவுளுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துகின்றோம். 4வது தனிப்பட்ட மாற்றம், பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இயேசுவை அறிந்து அவரை விசுவசித்து அவர் தருகின்ற அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை உணர்கிறவர்கள், அந்த அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், இரட்சிப்பு பொக்கிஷமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக அந்த ஒரு அனுபவ காரியங்கள் ஒரு சக்தி வாய்ந்த உந்துதலாக நிச்சயமாக இருக்க முடியும். நற்செய்தி என் வாழ்க்கை எப்படி மாற்றியது என்று நான் உண்மையிலே அறிந்திருந்தால்
என்னுடைய சாட்சியம் மற்றவர்களுக்கும் போய் செல்ல வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அந்த உந்துதல் தானாகவே வரும். அவர்கள்தான் நற்செய்தியின் அவசரத்தையும் புரிந்தவர்களாக இருப்பார்கள். ஐந்தாவதாக, நித்திய முக்கியத்துவம். தேவனுடைய ராஜ்யம் முக்கியமானது, நித்தியமானது என்று யார் விசுவசிக்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய நற்செய்தி நித்திய மரணத்திலிருந்து விடுதலை செய்து நித்திய வாழ்வை தரக்கூடிய ஒரு மாபெரும் காரியம், மாபெரும் செய்தி என்று நிச்சயம் சொல்வார்கள். ஏனென்றால் இது யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அது எல்லோருக்கும் இந்த நற்செய்தி, இந்த வார்னிங் ஒரு செய்தியோ, ஒரு எச்சரிக்கை செய்தியோ, ஒரு நற்செய்தி எல்லாரிடம் கிடையாது. அப்படி என்றால் என்னிடம் அந்த நற்செய்தி இருக்கின்றது என்று நான் நினைக்கும் பொழுது எப்பேற்பட்ட வாய்ப்பு எனக்கு! அது நித்தியத்துக்கும் சிக்னிபிகன்ஸான வாய்ப்பு. அது வெரி சிக்னிபிகன்ட் வாய்ப்பு. அது நித்தியத்துக்கும் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்பு என்று நான் நினைக்கும் பொழுது நிச்சயமாக நான் நற்செய்தி சொல்வதில் அவசரத்தையும் அதன் அவசியத்தையும் நான் புரிந்து கொள்வேன். இவ்வளவு காரணங்கள் நம்மளுக்கு இருந்தும் அதோடு கூட கிறிஸ்து நம்மளுக்கு ஆப்ஷன் தரல, கட்டளையாக கொடுத்திருக்கார். உலகம் என்று நற்செய்தி சொல்லுங்கள் என்ற கட்டளையாக கொடுத்திருக்கும் பொழுது இவ்வளவு அறிந்திருந்தும் எனக்கு நேரமில்லை, எனக்கு தயக்கமா இருக்கிறது, இதை நான் போய் எப்படி சொல்லுவது, ஏற்றுக்கொள்ளாவிட்டால், எதிர்த்தால் எனக்கு பயமா இருக்கிறது, வெட்கமா இருக்கின்றது என்று நாம் சொன்னால், நான் இப்பொழுது ஒரு உண்மை சம்பவத்தை, ஒரு உண்மை கதையை நான் சொல்லப் போகிறேன். இந்த உண்மை கதை நாம் வாழ்கின்ற இந்த ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடந்த உண்மை கதை. அது ஆர்தர் மால்கம் ஸ்டேஸ் என்பவர் 1885 ரெட்ஃபர்னில் பிறந்தவர். பிறந்ததிலிருந்தே இவர் ஒரு மோசமான வறுமையான சூழ்நிலை வாழ்ந்தவர். இவருடைய பெற்றோர்கள், தாய் தந்தை இருவருமே குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள். குடும்பத்திலே வறுமை, சாப்பிட உணவு கிடையாது. ஆர்தர் சிறு வயதிலேயே கடைகளுக்கு சென்று பிரெட்டையும் மில்க் கேனையும் திருடி கொண்டு தன் பசி ஆற்றிக்கொள்வார். சில நேரத்தில் பின்னில் போயிட்டு குப்பை தொட்டிகளில் கையை விட்டு அதிலிருந்து உணவுகள் எடுத்து சாப்பிட்டு வருவார். வேலைக்காக அலைந்த பொழுது 12 வயசில் சுரங்கத்தில் வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. சுரங்க வேலை கிடைத்தாலும் அங்கே ஏற்பட்ட பழக்க வழக்கங்களால் சிறு வயதிலேயே 12 வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிறார். 15 வயதில் சில சில்லறை திருட்டுகளால் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் செல்கின்றார். 20 வயதில் எந்த ஒரு சகோதரனும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறார். தன்னுடைய சகோதரிகள் நடத்தி வந்த விபச்சார விடுதிகளுக்கு ஆட்களை கொண்டு வரக்கூடிய தொழில். 20 வயதில். 32வது வயதில் இராணுவத்தில் அவருக்கு வேலை கிடைக்கிறது. ஆனாலும் அவருடைய உடல் உபாதைகளை வைத்து மருத்துவ ரீதியாக வெளியேற்றப்படுகின்றார். அந்த வேலையும் போச்சு. 32 வயதிலிருந்து அவர் தொடர்ச்சியாக வறுமையிலும் பாவகரமான வாழ்க்கையிலும் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார். 45வது வயதில், அதாவது 1930 அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி, முக்கிய மாற்றம் நடைபெற்றது. சிட்னி பிராட்வேயில் இருக்கக்கூடிய செயின்ட் பார்னபாஸ் ஆங்கிலிக்கன் சர்ச், அதில் அப்பொழுது பாஸ்டராக இருந்த ஆர்பிஎஸ் ஹேமண்ட் வந்து ஒவ்வொரு வாரமும் ஆண்களுக்காக வாராந்திர கூட்டம் நடத்துவார். அந்த வாராந்திர கூட்டத்திற்கு ஆர்தர் செல்கின்றார். கிறிஸ்துவின் மேல் அன்பினால் அவர் செல்லவில்லை, கிறிஸ்துவ மதத்தின் மேல் பற்றினால் அவர் செல்லவில்லை. ஒவ்வொரு வாராந்திர கூட்டம் முடியும் பொழுது எல்லாருக்கும் இலவசமாக கேக்கும் ஒரு கப்பு டீயும் கிடைக்கும். அதுக்காக தான் அவர் சென்றார். ஆனால் அந்த ஒரு நாள் வாராந்திர கூட்டத்திலே ஹேமண்ட் போதித்த ஒரு பிரசங்கம் இவர் மனம் மாற முக்கியமான ஒரு பிரசங்கமாக இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1932 இவர் கேட்ட மற்றொரு பிரசங்கம் இவர் வாழ்க்கையை மாற்றியது.
உலகத்திற்கே ஒரு பெரும் விழிப்பை கொண்டு வந்த ஒரு பிரசங்கம் அது. அப்பொழுது மிகவும் பிரசித்தி பெற்ற ஜான் ஜி ரெட்லி என்ற ஒரு இவாஞ்சலிக்கல் பிரீச்சர், ஒரு நற்செய்தி பிரசங்கி என்ற ஒரு பிரசங்கம் வைக்கிறார். அவர் பிரசங்கம் செய்தது ஏசாயா 57 அதிகாரம் 15வது வசனம். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு எக்கோஸ் ஆஃப் இட்டர்னிட்டி, நித்தியத்தின் எதிரொலிகள் என்ற தலைப்பில் பிரசங்கம் வைக்கிறார். அவர் பிரசங்கம் வைக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் ஆர்த்தரோட இதயத்தில் தைத்த வார்த்தைகள். அது அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? ரெட்லி இந்த வார்த்தைகளை சொல்கின்றார். நான் இந்த சிட்னி தெருக்களிலே சென்று இட்டர்னிட்டி இட்டர்னிட்டி, நித்தியம் நித்தியம் என்று சொல்லி, வேர் வில் யூ ஸ்பெண்ட் யுவர் இட்டர்னிட்டி, எங்கே உங்கள் நித்தியத்தை நீங்கள் செலவழிப்பீர்கள் என்று நான் உறக்க சத்தமிட்டு கேட்க ஆசைப்படுகின்றேன் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் ஆர்த்தரின் இதயத்தில் ஊடுருவி அவரை அசைத்து பார்த்த வார்த்தைகள். அது இந்த இட்டர்னிட்டி, நித்தியங்கிற வார்த்தை அவர் உள்ளத்தில் எதிரெடுத்துக் கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அவர் அழுகின்றார். இந்த வார்த்தை அவரை அழ செய்கின்றது. அழுகின்றார். உடனே அவருக்கு அந்த வார்த்தையை நான் போய் எழுத வேண்டும் என்கின்ற அந்த ஆசை கடவுள் மிகவும் ஆழமாக அவர் கொடுத்ததாக, ஒரு உந்துதலை கொடுத்ததாக உணர்கின்றார். உணர்ந்து என்ன செய்கின்றார் என்றால், சிட்னி தெருக்களிலே, வீட்டு வாசல்களிலே, கடை வாசல்களிலே, ரயில்வே நிலைய நுழைவாயில்களிலே அவர் அந்த வார்த்தை எழுதுகின்றார். மிக முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்த்தருக்கு எழுத படிக்க தெரியாது, தன் சொந்த பெயரை அவர் எழுத தெரியாது. ஆனாலும் மிக அழகான நேர்த்தியான காப்பர் பிளேட் அந்த ஃபாண்ட்ல இட்டர்னிட்டி என்ற வார்த்தையை எழுதுகின்றார். விடியற் காலை 4 மணிக்கு எழுந்து பொழுது விடுவதற்கு முன்பாக, மனிதர் நடமாட்டம் வருவதற்கு முன்பாக சிட்னி தெருக்களிலே சென்று இட்டர்னிட்டி என்ற வார்த்தையை எழுதி வைத்து வந்து விடுவார். காலையில் சிட்னிக்கு வேலைக்கு வரவங்க புதிதாக எழுதப்பட்ட அந்த வார்த்தையை பார்ப்பார்கள். யார் அதை எழுதினார் என்று யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 35 வருடங்கள் தொடர்ச்சியாக அவர் இட்டர்னிட்டி என்கின்ற வார்த்தையை சிட்னி தெருக்களில் எழுதி வைத்தார். 5 லட்சத்துக்கும் அதிகமாக அவர் எழுதியிருக்கார் என்று சொல்லப்படுகின்றது. The man who writes eternity, நித்தியத்தை எழுதும் மனிதன் என்று செய்தித்தாள்கள் அவரை பற்றி எழுதுகின்றன. யார் என்று தெரியாது. பல வருடங்கள் கழித்துதான் இது எழுதியவர் யார் என்று கண்டுபிடிக்கிறார்கள். இந்த வார்த்தை இட்டர்னிட்டி, நித்தியங்கிற வார்த்தை, ஒரு படிப்பறிவில்லாத பாவ வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதரால 35 வருடங்கள் எழுதுறதுக்கு காரணமானது கர்த்தர் கொடுத்த அந்த மாபெரும் கட்டளை. எந்த அளவுக்கு இந்த வார்த்தை சிட்னி நகரில் மட்டுமல்லாமல், ஆஸ்திரேலியா மட்டுமல்லாமல், உலகமெங்கும் இந்த வார்த்தை இட்டர்னிட்டி வார்த்தை எதிரொலித்தது என்பதற்கான ஒரு முக்கியமான ஆதாரமான வீடியோவை நான் பார்க்க போகின்றோம். நம்ம அதாவது மில்லேனியம் என்று சொல்லப்பட்ட இயர் 2000 சிட்னியில் அந்த நியூ இயர் ஃபயர் ஒர்க்ஸில் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இதுதான் ஆர்த்தர். இவர் வந்து தெருக்கள் எழுதுகிறாரு. இவர் எழுதின வார்த்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கல்லில் இட்டர்னிட்டி வார்த்தை எழுதியிருக்கிறாரு. இவர் இறந்ததுக்கு பிறகும் இவர் பேசப்பட்டார். இந்த இட்டர்னிட்டி வார்த்தை வந்து உலகம் முழுவதும் எப்படி சென்றடைந்தது என்பதை நாம் பார்க்க போகின்றோம்.
கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த ஆர்த்தர் உலகம் முழுவதும் அறியப்பட்டார் இந்த ஒரு வீடியோ மூலியமாக. அதை விட முக்கியமாக அவர் எவ்வாறு அவர் காப்பர் பிளேட்டில் எழுதினாரோ அதே காப்பர் பிளேட் அதே ஸ்டைலில் இந்த இட்டர்னிட்டிங்கிற வார்த்தை வடிவமைக்கப்பட்டு ஹார்பர் பிரிட்ஜில் அது நிறுவப்பட்டு உலகம் முழுவதும் அந்த வார்த்தை சென்றடையறதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த ஆர்த்தர். அந்த இட்டர்னிட்டிங்கிற வார்த்தை பலருக்கு பாதிப்பை கொடுத்த வார்த்தை, பலருக்கு தாக்கத்தை கொடுத்த வார்த்தை, பலரை சிந்திக்க வைத்த வார்த்தை. அது எக்லிசியாஸ்டஸ் 3:11, அதாவது பிரசங்கி 3:11 படிக்கும்பொழுது கடவுள் இதயத்தில் நித்தியத்தை இட்டர்னிட்டி எழுதி வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கின்றது. கர்த்தர் கொடுத்த பெரிய கட்டளை, பெரிய ஆணையை நிறைவேற்றுவதில் தீவிரமாக ஈடுபடாத எந்த ஒரு சபையும் அதன் முக்கிய நோக்கத்தை இழந்துவிட்டு என்று சொல்வதில் கொஞ்சம் கூட மிகையே கிடையாது. என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதி நாம் அவ்வாறு அவருடைய ராஜ்யத்தில் இணைந்து நாம் உழைக்கும் போது நிறைவேறுகின்றது. ஏசாயாவின் குரல் இப்படி இருக்கின்றது. ஏசாயா 6:8, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்கின்றார் ஏசாயா. ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி, எனது காரியமாய் போகிறவர்கள் யார் இங்கே இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கின்றார். ஆண்டவரே, அடியேன் நான் இருக்கிறேன் என்று நாம் சொல்ல தயாரா? நமது சபை ஆரம்பித்ததுக்கான நோக்கம், தமிழ் சபை ஆரம்பித்ததுக்கான முக்கியமான நோக்கம் மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதுதான். வென்டி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபை இருக்கக்கூடிய இந்த வென்ட்வர்த்வில் சபை சுற்றி வாழ்கின்ற மக்களில் ஜனத்தொகையில் 11% நம் தாய்மொழி தமிழை பேசுகிறவர்கள். அவர்களுக்கு நாம் இந்த எச்சரிக்கை செய்தியை சொல்லாவிட்டால், நற்செய்தி சொல்லாவிட்டால், அவர்கள் நம்மிடம் கேட்கலாம், ஐயோ ஏன் எனக்கு சொல்லவில்லை, உங்களுக்கு தெரிந்திருந்தும் ஏன் என்னை நீங்கள் எச்சரிக்கவில்லை, ஏனது நற்செய்தியை சொல்லவில்லை என்று கேட்க முடியும். இயேசுவோட மாபெரும் கட்டளையும் மாபெரும் திட்டமும் அவர் சபை வளருவதற்கு நற்செய்தி கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் உலகம் என்றும். அவர் மீண்டும் வரும் வரை அவர் சபை வளர்ந்து கொண்டுதான் இருக்கப் போகின்றது. மீண்டும் வரும் வரை அவர் கட்டளை யாராவது எடுத்துக்கொண்டு சேர்த்து கொண்டு தான் இருக்கப் போகின்றார்கள். கேள்வியே, என்னையும் உங்களையும் அவர் அழைக்கின்றார். என் குடும்பத்தின் மீது உன் குடும்பத்தின் மேலும் அதிகாரம் கொண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த சபையை சுற்றி உள்ள மக்கள் மேல் அதிகாரம் கொண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த அதிகாரத்தின் பேர் இப்பேற்பட்ட ஒரு அருமையான நற்செய்தியை, அதாவது சாதாரண மரணங்களை, நித்திய மரணத்தை தரக்கூடிய, அதிலிருந்து விடுதலை தரக்கூடிய, நித்திய காலம் கடவுளுடன் வாழக்கூடிய நற்செய்தியை நாம் நமக்குள்ள வைத்துக் கொள்ள முடியுமா? கர்த்தர் உடன் என்று பேசியிருந்தால் அதை குறித்து ஆண்டவரிடம் கேளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் கேட்கிறது உங்களுடைய திறமைகளையோ, உங்கள் படிப்பையோ, உங்கள் பணத்தையோ இல்லை. சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, நீ தயாராக இருக்கிறாயா? நான் ஆமாண்டவரை அடியேன் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியதான் நம்முடைய பதிலாக இருக்க வேண்டும். கர்த்தர் நோக்கி நம்ம மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, ஏசாயாவின் குரல் எங்கள் காதுகள் ஒலிக்கின்றது. அடியேன் அவள் காத்திருக்கின்றோம் கர்த்தரே. இதோ ஒரு ஆத்மா கூட அழிந்து போகக்கூடாது என்று நம்முடைய இதயம் துடிக்கும் பொழுது ஆண்டவரை நாங்கள் ஏன் அந்த இதய துடிப்பை கேட்க மறந்து விடுகின்றோம்?
அதே போல் ஆண்டவரே, இன்று நித்திய தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், ஐயோ எனக்கு சொல்லவில்லையே, எனக்கு யாரும் சொல்லவில்லையே, என் அருகில் என் நண்பன் வந்தானே, என் உறவினர் வந்தார்களே, என் அக்கா ஏன் சொல்லவில்லை, என் அண்ணன் ஏன் சொல்லவில்லை, என் தங்கை ஏன் சொல்லவில்லை, என் அம்மா ஏன் சொல்லவில்லை, என் நண்பன் ஏன் சொல்லவில்லை, என் பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் எனக்கு சொல்லவில்லை என்று அந்த ஒரு அழும் கூக்குரல் ஆண்டவரே எங்கள் காதில் ஒலிக்க வேண்டும். ஆண்டவரே, நற்செய்தி சொல்லாவிட்டால் எப்படி விசுவசிப்பார்கள் என்ற வார்த்தை நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் காதுகளே ஒலித்து கொண்டே ஆண்டவரே, அதற்கான வாஞ்சையும் அதற்கான அவசரத்தையும் அதற்கான அவசியத்தையும் நீர்தாமா எங்கள் இதயத்திலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் வல்லமையால் பேசுமாறும் அதை செயல்படுத்துமாறும் கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன்னாடி அன்பு தந்தையே, ஆமென்.